எடப்பாடி பழனிசாமி அவசர ஆலோசனை நடத்தி வருகிறார். செங்கோட்டையின் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக ஆலோசிக்கப்படுகிறது என தகவல் வெளியாகியுள்ளது. குணசேகரன் செய்தியாளர் நம்மோடு இணைகிறார். குணசேகரன், விவரங்கள் என்ன? நேற்றைய தினம் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பது குறித்தும் அதே போன்று பிரிந்து சென்றவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என முன்னாள் அமைச்சரும் அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகியுமான செங்கோட்டையன் செய்தியாளர் சந்திப்பில் ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுக அலுவலகத்தில் சந்தித்திருந்தார். இது குறித்து என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளோடு இன்றைய தினம் ஆலோசிக்க வைக்கிறார். அதுவும் குறிப்பாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த ஒரு மாதமாக ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் சென்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் திண்டுக்கல் மாவட்டத்தில் தனது பிரச்சாரத்தினை மேற்கொள்ள இருக்கிறார். இதற்கு முன்பாக இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி மற்றும் தலைமை நிலைய செயலாளர் எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளோடு ஆலோசனையினை மேற்கொள்ள இருக்கிறார். அதுவும் குறிப்பாக செங்கோட்டையனுடைய கருத்து குறித்து என்ன மாதிரியான முடிவெடுக்க வேண்டும் என்பது குறித்தும் அதே போன்று அதிமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் இன்றைய தினம் ஆலோசிப்பதற்காக எஸ்.பி. வேலுமணி, கே.பி. முனுசாமி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் திண்டுக்கல்லுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த கூட்டத்திற்கு பிறகாக செங்கோட்டையின் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எதுவும் எடுக்க வேண்டுமா அல்லது செங்கோட்டையின் முடிவு குறித்து ஆலோசிப்பதற்குண்டான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி மூத்த நிர்வாகிகளும் இன்றைய தினம் ஆலோசிக்கப்பட இருக்கிறார்கள். இந்த முக்கிய நிர்வாகிகள் ஏற்கனவே 6 பேர் கொண்ட முன்னாள் அமைச்சர்கள், அதாவது கே.பி. முனுசாமி, எஸ்.பி. வேலுமணி, செங்கோட்டையன், சி.வி. சண்முகம் உள்ளிட்ட 6 முன்னாள் அமைச்சர்கள் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியிடம் இது போன்ற அதிமுகவினுடைய பிரிந்து சென்றவர்கள் ஒன்றிணைப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டிருந்ததாகவும் அந்த முயற்சி தோல்வியுற்றதாகவும் நேற்று செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் முன்னாள் அமைச்சர்களும் முக்கிய நிர்வாகிகளும் இன்று மீண்டும் எடப்பாடி பழனிசாமியோடு ஆலோசனையினை மேற்கொள்ள இருக்கிறார்கள். குணசேகரன், விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.